வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை vs இந்திய அணிகளான ஏசிய கிண்ண போட்டியினுடைய இறுதிப் போட்டி இந்திய தினம் இடம்பெற்றது. பல சுவாரஸ்யமான சாதனை குறிப்புகளை இந்த தொகுப்பிலே நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் முறை நீங்க பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டொன்னு தட்டிவிட்டு பாருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு விளையாட்டு தொகுப்புகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி, விறுவிறுப்பான போட்டி. குறிப்பாக இலங்கை வரலாற்றிலே அதாவது ஏசிய கிண்ண போட்டி இடம்பெற்று 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த கிண்ணத்தையும் கைப்பற்றப்படவில்லை என்ற ஒரு காரணத்தோடு இறுதி போட்டிக்கு இலங்கை அணி வந்திருந்தது. குறிப்பாக ரசிகர்கள் பட்டாளம் அப்படியே நிரம்பி இருந்தார்கள். இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் என்பதாக. ஆனால் நடந்தது ரசிகர்களுடைய ஆசை. 20 வருடங்களுக்கு பிற்பாடு இலங்கை அணியினர் முதல் தடவையாக ஏசிய கிண்ணத்தை சுவீகரித்திருந்தார்கள். ஏசியா சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது ஒரு சுவாரஸ்யமான விடயம். அதே போல் கண்கலங்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. காரணம், 20 வருட கனவு இன்றைய தினம் நினைவாகி இருக்கின்றது. உண்மையிலே சாமரி அத்தபத்து தலைமையிலான இந்த இலங்கை அணிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது முதலிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் 165 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்திய அணி சார்பாக மந்தனா மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 47 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள், எந்த விதமான 6 ஓட்டமும் இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் 127.6 ஆக இருந்தது. அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அதே போன்று ரீச்சா கோஸ் சிறப்பாக துடுப்படுத்தாடி இருந்தார். 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 14 பந்துகளுக்கு 4 ஓட்டம். அதே போன்று ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் 219.29 ஆக இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜெமிமா சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 16 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம். அதே போன்று ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் 181.23 ஆக இருந்தது. அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். குறிப்பாக இந்திய அணியினர் 165 ஓட்டங்களை பெற்றார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கவிசா டில்ஹாரா சிறப்பான முறையில் பந்து வீசி 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். அதே போன்று சச்சினி 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 ஓவர்கள் பந்து வீசி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் 167 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். வெறுமனே 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 18.4 பந்து வீச்சு பிரதியில் இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். ஹர்ஷிதா சமர்விக்ரம சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 59 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் 135.23 ஆக இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியினுடைய தலைவர் சாமரி அத்தபத்து ஒவ்வொரு போட்டியிலும் தனக்கு கிடைத்த, அதாவது இம்முறை இடம்பெற்ற இந்த ஏசிய கிண்ண தொடரினுடைய ஒவ்வொரு போட்டியிலும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். இந்த போட்டியிலும் ஒரு அரை சதத்தினை கடந்திருந்தார். 61 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 43 பந்துகளுக்கு 9, 4 ஓட்டம், 2, 6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று ஸ்ட்ரைக் ரேட் 141.86 ஆக இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கவிஷ்கா டில்ஹாரா மிகச்சிறப்பான முறையில் இதுவரைக்கும் துடுப்படுத்தார். 16 பந்துகளுக்கு 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு 4 ஓட்டம், 2, 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் 187.75 ஆக இருந்தது. இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள். சுவாரஸ்யமாக மிக கம்ஃபர்டபுளாக வெற்றி அடைந்து கொண்டார்கள். இலங்கை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு ஈஸியான முறையில் இந்த வெற்றியினை பதிவு செய்து கொண்டார்கள். குறிப்பாக சாமரி அத்தபத்து வெளியேறதன் பிற்பாடு, அவுட் ஆகியதன் பிற்பாடு இந்த போட்டியிலே இந்திய அணியினர் ஆதிக்கம் செலுத்தியிருந்தார்கள். மறுபடியும் அதாவது ஹர்ஷிதா சமரவிக்ரம மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி மீண்டும் இலங்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள். இலங்கை அணி இந்த தொடரினுடைய தொடர் ஆட்ட நாயனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் சாமரி அத்தபத்து. அதே போன்று இந்த தொடரினுடைய
அதாவது இறுதி ஃபைனலினுடைய பிளேயர் ஆஃப் த ஃபைனலாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஹர்ஷிதா சமரவிக்ரம என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருக்கும். இதிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். குறிப்பாக இலங்கை அணியினுடைய தலைவர் சமர் யாத்தபத்து பல சாதனைகளை இந்த போட்டியிலே நிகழ்த்தி இருக்கின்றார். அதாவது இந்த தொடரிலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக இலங்கை அணி சார்பாக அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றார் சமர் யாத்தபத்து. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2024 ஆண்டு ஆசியா கிண்ண போட்டியிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீராங்கனையாக சமர் யாத்தபத்து இருக்கின்றார். அதே போன்று இதுவரைக்கும் இடம்பெற்ற ஏசியா கிண்ண போட்டியிலே தனிநபர் ஒருவரால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமும் இந்த சமர் யாத்தபத்து மூலமாக இந்த வருடம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அரையிறுதி போட்டியிலே அரை சதம் ஒன்றினை பெற்றிருந்தார் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக. அதே போன்று இறுதிப் போட்டியிலும் அரை சதம் ஒன்றினை பெற்றிருந்தார் இந்தியா அணிக்கு எதிராக என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு சமர் யாத்தபத்து இலங்கை அணிக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம். இலங்கை ஆண்டவர் தோல்வியடைந்து நேற்றைய போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக தோல்வியடைந்து இலங்கை ரசிகர்கள் மிக மிக கவலையில் இருந்த போது இலங்கை மகளிர் அணியினர் அதற்கு ஈடாக இந்த சாம்பியனாக இம்முறை இடம்பெற்ற ஏசிய கிண்ண போட்டியினுடைய ஏசியா சாம்பியன்களாக மகளிர் அணியினர் தெரிவு செய்யப்பட்டு இலங்கை ரசிகர்களுக்கு ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றனர். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.